வணக்கம் மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பேச போகிறோம்னு உங்களுக்கு தமிழ்லேயே பார்த்தே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பற்றி மிச்சம் பேச தேவையில்லை. நான் தான் Ungal AK47. வாங்க வீடியோக்குள்ளுக்கு போகலாம். vlog, interesting things, review. நான் தான் Ungal AK47. ஸோ முதல்ல நாங்கள் இதோட அன்பாக்சிங்கை பார்த்துருவோம். இந்த ப்ராடக்டை ரொம்ப நாளாக வாங்குவோன்னு நினச்சி ஒரு மாதிரி கடைசி இதை வாங்கியாச்சு. ஸோ இதோட அன்பாக்சிங் பண்ண போக்கில் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. வாங்க உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். என் அன்பாக்சிங் எப்போவுமே இப்படி தான் ஒரு பிரச்சனை கொண்டு வரது. சரி கேட்டாச்சு. ஓப்பன் ஆகுது. இதை தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓ இப்படி இழுக்கணுமோ? இழுத்தாச்சு. ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளுக்கு இப்படி முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த மாதிரி இதுக்குள்ளுக்கு என்னென்ன இருக்குது, எப்படி மாட்டுறது அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன புக்ஸ் மாதிரி இருக்கே, கிரியேட் த மேக்னெட்டிக் மூமெண்ட். இதுக்குள்ளுக்கு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இதுக்குள்ளுக்கு இவ்வளோ ஐட்டம் இருக்கா? முதல்ல பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரைப் இருக்குது. கையில் இப்படி போட்டுக்கிட்டு கீழே விழாமல் பிடிச்சிக்கொள்வது, அதை போட்டுக்கொள்வோம் நாங்கள். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? அதுக்கப்புறம் வழக்கமாக வர சில புக்குங்க தான் நான் படிக்கவே மாட்டேன். ஸ்டிக்கர் என்ன சரி இருக்கா? ஒரு ஸ்டிக்கரும் இல்லை. அதே இதுக்குள்ளே வச்சிருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பவுச். இந்த கிம்பல் உள்ளுக்கு போட்டு வைக்கிறது. அப்போ இனிமேல் இந்த பாக்ஸ் தேவையில்லை, இதுக்குள்ளுக்கே போட்டு வச்சிடலாம். ஓகே, நல்லா தான் இருக்குது. ஓஸ்மோ டிஜிஐன்னு போட்டிருக்கு. சரி, இப்போ இந்த ஐட்டத்தை நான் வெளியில் வச்சுட்டு நாங்கள் மெயின் ஐட்டத்தை எடுப்போம். மெயின் ஐட்டம் இப்படி இருக்குது. ஸோ முதல்ல இது ஒரு ட்ரைபாட். ஓகே, கேட்குறதுக்கு சி டைப் சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. திருப்பி வச்சுருவோம். இதுதான் இதில் இம்பார்ட்டண்ட்டானது. இந்த ஓஸ்மோ 4க்கும் ஓஸ்மோ 3க்கும் வித்தியாசமானது இந்த கிளைம் தான். இந்த கிளைம் செப்பரேட்டாக வருது ஓஸ்மோ 4லேருந்து. ஓஸ்மோ 3ல் அது ஃபிக்ஸாகவே வருது, ரிமூவ் பண்ண முடியாது. ஆனால் இதில் அதை ரிமூவ் பண்ணுற மாதிரி செஞ்சுருக்காங்க. அடுத்தது நம்ம மெயின் ஐட்டம். கொஞ்சம் ஹெவியாக வெயிட்டாக இருக்குது. எப்படி ஓப்பன் பண்ணா இப்படி ஓப்பன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே இருக்குது. இதில் 3 பட்டன்ஸ் இருக்குது. இது ஒன் ஆஃப் பட்டன், இது ரெக்கார்டிங்க்கு பட்டன், இது ஒரு ஜோஸ்டிக். இது இப்படி மூவ் ஆகுனா இது பின்னுக்கு சுற்றும். பின்னுக்கு ஒரு பட்டன் இருக்குது. இதில் நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. இது இப்படி அழுத்தி பிடிச்சா அப்படியே ஃபோன் ஷேக் ஆகும், அப்படியே லொக் ஆகும். 2-3 வாட்டி அமுக்குனா கேமரா பேக் அண்ட் ஃப்ரண்ட் சேஞ்ச் ஆகும். அப்படி நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. அதை பற்றி நாங்கள் இன்னும் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஃபோனை போட்டு இதில் ரெக்கார்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது. இப்போ நாங்கள் அந்த கிளைமை என்னோடய iPhone 6க்கு போட்டு வச்சுருக்கோம். ஸோ இது எப்படி வேலை செய்யுதுன்னு இப்போ நாங்கள் பார்ப்போம். இந்த கிளைம் இதில் போட்டாச்சு. பின்னுக்கு பார்த்தீங்கன்னா டிஜிஐன்னு சொல்லி இது தான் மேக்னெட்டிக். இது அதில் இப்படி பேஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கிளைம் தனியாக வர சொல்லி தான் இது ஓஸ்மோ 4ல் இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா என்ன சரி மெசேஜஸ் வந்தால் அதில் இப்படி கலட்டி டக்குனு மெசேஜும் யூஸ் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் என்னென்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி அதை கலட்டிக்கிட்டு மெசேஜ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி அதை மாற்றி இவ்வளோ ஈஸியாக இதை எப்போ வேணாலும் போட்டுக்கிட்டே வச்சுருக்க மாதிரி செஞ்சுருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் அதில் போட்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு ஒன் பண்ணி பார்ப்போம். இப்படி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இந்த எட்ஜை அதிலே அதே மாதிரி இருக்கும், அதோடு சேர்த்து ஒட்டணும். ஒட்டுமா? ஒட்டிடுச்சு, சரியாக ஒட்டிடுச்சு. வா, பயமாக இருந்துச்சு அதை ஒட்ட போக்கில். ஓகே, இப்போ இதை ஒன் பண்ணோம். கொஞ்சம் நேரம் அழுத்தி பிடிக்கணும், இந்த சவுண்ட் வர காட்டி. ஓ வா,
ஸோ இப்படி ரொபாட்டிக் மூவ்மெண்ட் எல்லாம் அது போடுது. ஸோ இதில் இருக்கிற இந்த பட்டன்ஸை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஜோஸ்டிக். இதை இப்படி மூவ் பண்ணிங்கன்னா அது அங்கிட்டு சைடுக்கு மூவ் ஆகும், இங்கிட்டு மூவ் பண்ணால் இங்கிட்டு மூவ் ஆகும், மேலுக்கு திருப்பினியா அப்படி கீழே அப்படி போகும், கீழுக்கு திருப்பினா அப்படி மேலே அப்படி போகும். ஓகே, இந்த பட்டன் வந்து அது வந்து ஒன் ஆஃப் பட்டன். இதில் தான் இப்போ அழுத்தி பிடிச்சா ஒன் ஆகும், கொஞ்சம் நேரம் அழுத்தி பிடிச்சா ஆஃப் ஆகும். அதே போல் நீங்கள் கேமராலேருந்து வீடியோக்கும் வீடியோலேருந்து கேமராவுக்கும் இதை ப்ரெஸ் பண்ணாலே போதும். இது ஒரு யூஷுவல் ரெக்கார்டிங் பட்டன், உங்களுக்கே தெரியல என்ன இருக்குது. இந்த பட்டன் வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் பட்டன். இதை இப்படி மேலே ஆக்குனா ஜூம் ஆகும், கீழே அப்புனா ஜூம் அவுட் ஆகும். அதே போல் பின்னுக்கு நான் சொன்ன மாதிரி இது தான் லாக் பட்டன். மற்றது பேக் கேமரா ஃப்ரண்ட் கேமரா மாற்றுறதுக்கு மெயினான பட்டன் இது தான். ஸோ இப்போ இதில் போட்டு நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மற்ற கேமரா கனெக்ட் பண்ணி அதுக்குள்ளுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ நம்மளோட கிளைமை நாங்கள் போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறம் நாங்கள் இப்போ அந்த ஆப்புக்குள்ளுக்கு போவோம். இந்த ஆப் இதுக்குள்ளுக்கு அப்புறம் டிஜி மீமோன்னு இருக்குது. இந்த ஆப் தான். இதுக்குள்ளுக்கு போன கைக்கு அது ஏற்கனவே அதோட பேராக நான் கணக்கு அது ஆட்டோவாக கனெக்ட் ஆகிரும் அதோட. இப்போ நாங்கள் என்ன பண்ண இருக்குண்டா நம்மளோடத அதில் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணி ஃப்ரண்ட் கேமராவுக்கு மாற்றணும். நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா இதில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸோட பார்ப்போம். முதல்ல நாங்கள் சைடில் இருந்து பார்ப்போம். இந்த லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஹோம் பட்டன் இருக்குது. அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த டிஜிஐயோட ஹோமுக்கு போயிடுவீங்க. திருப்பி எனக்கு ஒரு கேமரா சைன் ஒன்று இருக்குது பாருங்கள், அதே மாதிரி லெஃப்ட் கோர்னரில் கீழே அதை திருப்பி கிளிக் பண்ணீங்கன்னா அதே கேமரா மோடுக்கு வந்துடுவீங்க. ஓகேவா? அது கீழே பார்த்தீங்கன்னா சில ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஹோம் பட்டனு கீழே ஒட்டோன்னு இருக்குது. இதில் நாங்கள் ஒட்டோவில் கொடுத்துருக்கோம்னா இந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அந்த ஐஎஸ்ஓ ஷட்டர் அதெல்லாம் அதே சூஸ் பண்ணிக்கொள்ளும். உங்களுக்கு அப்படி நீங்கள் கொஞ்சம் கேமராவில் உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் மெனுவல் கொடுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன்ஸ் வேறு எத்தனை ஃப்ரேம் ரேட் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நான் 920 180 கொடுத்துருக்கேன், 1080 கொடுத்துருக்கேன். அதே போல் ஃப்ரேம் ரேட் 60 FPS கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த ஐஃபோனில் ஃபங்க்ஷன் இருக்குது. அதே போல் உங்களுக்கு தேவையான மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களோட நிறைய ஸ்பேஸ் இருந்தாலும் ஸோ அதே மாதிரி நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் இந்த சைடில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். ரைட் சைடில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி ஆப்ஷனில் வந்து இப்போ உங்களுக்கு இதை பற்றி எப்படி வீடியோ ரெக்கார்ட் பண்ண தெரியாதோ, உங்களுக்கு இதில் எடிட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி ஷூட் பண்ணணும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாட்டி கிம்பல் கிட்ட இந்த ஒர்க்கை நீங்கள் ஒப்படைச்சிடலாம். எப்படின்னா இப்போ அவங்க காட்டுறாங்க தானே இந்த டுட்டோரியலில் இந்த ஃபர்ஸ்ட் செகண்டில் அதில் ஒரு ஸ்டோரி மோட் இருக்குது. உங்களுக்கு தேவையான ஸ்டோரி மோட்டை உங்களுக்கு செலக்ட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒவ்வொன்று இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி அதில் ஸ்டோரியை நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி ஸ்டோரியை போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான மாதிரி அதே எடிட் பண்ணி மியூசிக்கோடு அது கொடுக்கும். இதில் நான் எடிட் பண்ண வீடியோவை நான் அடுத்து போடுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா அதே ஆட்டோமேட்டிக்காக நான் எங்கெங்கே மூவ் ஆகுறனோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை, நான் எங்கெங்கெல்லாம் மூவ் ஆகுறனோ அதுவும் சேர்ந்து திரும்புது. என்னோட இந்த பக்கம் மூவ் ஆகுனாலும் அதுவும் சேர்ந்து திரும்புது இந்த பக்கம். ஸோ இதுதான் இதில் இருக்கிற முக்கியமான ஒரு நல்ல ஃபீச்சர். மிச்சம் பேர் வாங்குறதுக்கு காரணமும் இந்த ஒரு ஃபீச்சர் தான். ஓகேயா? ஸோ நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது இன்னொரு ஃபீச்சர்ஸ். அது எதுண்டா இதில் இருக்கிற பெனரோமிக் வியூ. இனிய மாதிரியே 3 பேர் வருவாங்க. அதுதான் நாங்கள் இப்போ பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு கேமராவை மற்ற பக்கம் திருப்பணும்.
ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட க்ளவுனிங் பிக்சர், இவ்வளோ அழகாக இருக்குது. இதுதான் இதில் இருக்க இன்னொரு ஸ்பெஷாலிட்டி. நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிற மோட் வந்து டைம் லெப்ஸு. இப்போ என்னென்னா ரூமெல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இது அந்த மோடில் வச்சு உங்களுக்கு காட்ட போகிறேன். அந்த மோடில் என்னடா இருக்குது, எல்லா ஃபோன்லேயும் தான் இருக்குண்டா. ஆனால் கிம்பலில் ஒரு சின்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது. அந்த கிம்பலை நீங்கள் எங்கெங்கே மூவ் பண்ணணுன்னு அதில் ரெக்கார்ட் பண்ணி அது காட்டிட்டீங்கடா, அப்படியே அந்த மோடோடய அது எல்லா இடத்துலையும் அதே கிம்பல் அதே ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். அதில் இருக்க ஸ்பெஷாலிட்டி. ஸோ வாங்க இப்போ நாங்கள் அதை ஷூட் பண்ணோம். ஓகேயா? ஸோ இப்போ என்னென்னா, இப்போ நாங்கள் இந்த மோடில் வந்து சில விஷயங்கள் பண்ணலாம். மேலே பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணி எத்தனை நிமிஷத்துக்கு நாங்கள் ரெக்கார்ட் பண்ணணும் அதெல்லாம் அதுக்கு கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிக்கொள்ளும். இப்போ 1 minute வீடியோ பார்த்தீங்கன்னா 4 செகண்டில் காட்டும். 2 minute வீடியோ பார்த்தீங்கன்னா 8 செகண்டில் காட்டும். இப்படியே அதுக்கப்புறம் இன்டர்வலும் கொடுக்கலாம். அதுக்கு நீங்கள் எப்போ இன்டர்வல் கொடுத்தா அது பிரேக் ஒன்று எடுத்து திருப்பி ரெக்கார்ட் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா டைம் லெப்ஸே மோடுன்றது திரும்ப அது ஃபிக்ஸ்ட் ஆங்கிள். இப்போ ஒரே இடத்துல இருந்து மட்டும்தான் இது ரெக்கார்ட் பண்ணும். ஆனால் எங்களுக்கு அது தேவையில்லை. அது மூவ் ஆகணும்னு கொடுத்தா நீங்கள் எப்படி உங்களுக்கு போனீங்கன்னா கஸ்டம் இருக்கும். கஸ்டமில் வச்சு எங்களுக்கு தேவையான மாதிரி ஃபோட்டோஸ் அது கொடுத்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி அது மூவ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் இங்கே கொடுத்துருக்கேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா நான் இப்படி கொடுக்குறேன் இங்கிட்டு. தேர்ட் வந்து இங்கிட்டு கொடுக்குறேன். ஓகே, இப்போ எல்லாம் சரி. இப்போ ரெக்கார்டிங்கே ஸ்டார்ட் பண்ணா ஓகே. இப்போ நான் இதை இந்த ட்ரெஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது அதே ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகும். ஸோ நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது இதோட பேட்டரியும் இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அதை பற்றி ஒரு சின்ன ஒரு ரேங்கிங் கொடுக்க போகிறேன். முதல்ல இதோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவராக இது ஒரு ஃபுல் டே யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பேட்டரி 1 டேக்கு சார்ஜில் நிற்கும். இதே போல் நீங்கள் தேவையான நேரம் யூஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இனிய மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா 3 டேஸுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணலாம். ஓகேயா? இதில் இன்னொரு நல்ல ஒரு விஷயம் என்ன இருக்குண்டா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு USB போர்ட் ஒன்று இருக்குது பாருங்கள். இங்கே இன்றைக்கி இந்த USB போர்ட் நான் நினச்சி இதில் தான் இது சார்ஜ் பண்ணுறதுக்கு இதில் தான் கேபிளை போடணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு இங்கே சைடில் C-type கேபிள் போர்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். இதில் தான் சார்ஜ் போட்டது. இப்போ நான் பார்த்தேன் இது என்னத்துக்குன்னு சொல்லி இதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இதுக்குள்ளுக்கு ஒரு USB போர்ட் ஒன்று இருக்குது. ஸோ USB போர்ட் எதுவும் கொடுத்துருக்காங்கன்னா உங்களோட ஃபோனை நீங்கள் இப்போ ரெக்கார்ட் பண்ணி கொண்டு அதில் சார்ஜ் இல்லாட்டி இதிலேயே கனெக்ட் பண்ணி உங்களோட ஐஃபோனை சார்ஜ் பண்ணலாம். ஸோ இது ஒரு பவர் பேங்க் மாதிரி எங்கே எடுத்து போனாலும் உங்களுக்கு இமீடியட்டாக சார்ஜ் பண்ணணும் இதிலே யூஸ் பண்ணலாம். அப்படி சார்ஜ் பண்ணாலும் இதில் சார்ஜ் பண்ணிக்கிட்டே ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு நிறையா எனர்ஜி இருக்குது இந்த கிம்பலுக்கு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். இதில் யூஸ்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. நியூ பிகினர்ஸ்க்கும் சரி, நியூ யூடியூபர்ஸ்க்காலும் சரி, இதை வச்சு அவங்களுக்கு நிறையா விஷயம் பண்ணலாம். ஸோ அதுக்காக வேண்டி இப்போவே நான் உங்களை வாங்க சொல்லலை. இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இங்கே திராமில் பார்த்தீங்கன்னா 300 திராமுக்கு இதை வாங்கினேன், அதுவும் டிஸ்கவுண்ட்டில். இது உங்கள் ஊர்லலாம் வாங்க போனால் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்போவே வாங்க சொல்லலை. இப்போ உங்கள் கை இருக்குது, அதில் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் இது வாங்கணுமெண்டா நான் இதை சொன்னேன், இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ இதில் ஓம் 5 வந்திருக்கு. இதில் அடுத்த வெர்ஷன். அதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக அதில் ஒரு செல்ஃபி ஸ்டிக் வரும். இதில் செல்ஃபி ஸ்டிக் இல்லை, அவ்வளோதான் டிஃபரெண்ட், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் ஃபங்க்ஷன் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஒன்றே தான். இந்த ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 10 out of 10. இது வரைக்கும் நான் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் கொடுக்காத ஒரு ரேங்கிங் இது கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு இது அவ்வளோ பிடிச்சிருக்கு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் எடுத்திருக்க ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்களே பார்த்துருக்கலாம். இதை போல் சினிமேட்டிக் மோடில் வேறு இதை வச்சு ரெக்கார்ட் பண்ணலாம். ஒரு படமே எடுக்கலான்றாங்க. ஸோ மிச்சம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அடுத்தடுத்து வர என்னோடய வீடியோஸ் எல்லாம் இந்த கிம்பலை யூஸ் பண்ணி தான் வரும். ஸோ அதில் பார்த்துக்கோங்க இந்த கிம்பலோட ஷார்ட்ஸ் எப்படி இருக்கும். ஓகே guys, நாங்கள் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இது போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்களோட சந்திக்கிறேன். அதுக்கு முதல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த கிம்பலை பற்றி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருந்தால் கீழே லைக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிம்பலை பற்றி வேறு யாருக்காவது தெரிஞ்சுக்கணும்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நிறையா பேர் இந்த சேனலை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் ஆளில் போட்டுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரிவ்யூ வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. அதே போல் இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு தெரியும் ஒரு பிளேலிஸ்ட் வரும். அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் ரிவ்யூ பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டையும் டெக்ஸ்டோன்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டில் நான் அந்த வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக எல்லா வீடியோவையும் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு போயிட்டு அந்த டெக்ஸ்டோன்ற பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு எல்லா ப்ராடக்ட்டையும் உங்களுக்கு பார்க்கலாம். ஓகே.
இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் AK47. லேசி இல்லை.